கார்த்திகை மாத நட்சத்திர பலன்கள் நவம்பர் 17ஆம் தேதி முதல் மிதுனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் முதலில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் உங்களுக்கு கார்த்திகை யோகமான மாதமாகும். டிசம்பர் 6 வரை தைரிய வீரிய காரகனாக செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மறப்போம் மன்னிப்போம் என்று எதிரிக்கு கருணை காட்டிய நிலைகள் மாறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உடல் பாதிப்புகள் விலகும். நீண்ட நாள் கனவுகள் இந்த மாதத்தில் நனவாகும். நவம்பர் 27 வரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி ஏற்படும். டிசம்பர் 6 முதல் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பகவதி அம்மன். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும். ராகுவும் சனியும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். நஷ்டத்தில் இங்கே தொழில் லாபம் தரும். தன்னம்பிக்கை கூடும். வம்பு வழக்கு என்று இருந்த நிலைகள் மாறும். உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட், உணவகம், மருந்து, கெமிக்கல், டிரான்ஸ்போர்ட், செங்கல், விவசாய உற்பத்தி பொருட்கள் வியாபாரம் முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு மருந்து மாத்திரை என்று இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். உடல்நிலை சீராகும். ராசிநாதன் டிசம்பர் 6 முதல் புதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார். பொருளாதார நிலையை உயர்த்துவார். நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நெருக்கடியிலிருந்து விடுவிப்பார். உறவினர் மத்தியில் செல்வாக்காக நடைபெற வைப்பார். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் காளி. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். கார்த்திகை உங்களுக்கு நன்மையான மாதமாகும். குரு நவம்பர் 18 முதல் வக்கரம் அடைவதால் உங்கள் ராசிக்குரிய பலன்களை இப்போது வழங்குவார். புதிய சொத்துக்கள் சேரும். குடும்பத்தில் நன்மை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தரும். தொழில் லாபம் அதிகரிக்கும். மாதம் முழுவதும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செல்வாக்குகள் உயரும். அரசியல் முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் வாகனம் என்ற கனவுகள் வந்து நனவாகும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் தொல்லைகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு சிறப்பு ஏற்படும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன்.